சொல்லி செவ்வரளி பூவுக்குள்ளே சிவலிங்கமாகவே ஒளிந்தார் பகவான். அப்பொழுது ஆதி சக்தியான பார்வதியால் பகவானை தேடி பார்க்க பகவானை காணும். பகவான் இல்லாத கைலாசம் எப்படி இருக்கு? பகவான் இல்லாத கைலாசம் சொகனில்லா கைலாசம் சோதிமயம் வாங்கில்ல ஈசன் இல்லா கைலாசம் இருள்மயமா அங்க இருக்கு. அப்பொழுது பார்த்தால் பார்வதி பகவானை தேடி தேடி பார்க்க எங்கேயும் காணல. எப்படி தேடுகிறாரே ஆனா அதாவது யாராக இருந்தாலும் தன் கணவனை ஒரு நேரம் காணணும்னா விடுவார். 8 நாளா காணணும்னா வளம்புதான் செய்வார். அப்பொழுது ஆண்டவன் பகவானை தேட வேண்டும் என்று ஆதி சக்தியான பார்வதி பாதாள உலகமெல்லாம் பகவானை தேடி பார்த்தார். உலகமெல்லாம் ஈதனான பகவானை தேடி பார்த்தார். பகவானை எங்கேயுமே காணல என்று ஆட்சி சக்தியான பார்வதியால் என்ன செய்கிறாரே கைலாச உலகம் எல்லாம் கடவுளையும் தேடி கைலாச உலகம் எல்லாம் கடவுளையும் காணாமல் கலங்குகிறார் பார்வதி. இந்த கடவுளோட மனைவி கண்ணனோட தந்தை கடவுளோட மனைவி கண்ணனோட தந்தை அப்பொழுது ஆதி சக்தியான பார்வதியால் உலகமெல்லாம் தேடி பார்த்தோம். ஆண்டவன் பகவானை காணாத பார்வதி தனது அண்ணனான கோபால கண்ணனை அழைக்கிறார். ஏன்னா தங்கைக்கு என்னைக்குமே உதவக்கூடியதுன்னா அண்ணன் மட்டும்தான். உடன் கிடப்பு சண்டையா இருந்தாலும் சரி சடவா இருந்தாலும் சரி அண்ணன் தான் உதவுவாங்க என்று ஆதி சக்தியான பார்வதி அண்ணனான கோபால கண்ணனை அழைக்கிறார். அண்ணா கோபாலா
அண்ணனை அழைத்தது ஒரு விவரம் என்னமா என்று கேட்டபோது அப்பொழுது ஆதி சக்தியான பார்வதி நடந்தது எல்லாம் சொல்லுறார். ஆண்டவன் பகவான் அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு 8 நாள போன மனுஷன் இன்னும் வரல. படைத்த மனுக்கள் எல்லாம் பசியும் பட்டினியுமா இருக்கு. அதனாலே ஆண்டவனாகி சிவபெருமானை நீங்க தான் அழைத்து வர வேண்டும் என்று சொல்ல, ஆனாலும் பார்வதி எப்படி இருக்கா? கணவனே காணாத பெண்கள் எப்படி இருப்பாங்க? அது இப்போ உள்ள பெண்கள். அப்போ உள்ள பெண்கள் அப்படிலாம் கிடையாது. தொல்லை எவ்வளவு இருந்தா ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது தங்கைய பார்த்தாரு. இன்னும் இவ அழுது முஞ்சாலே இருக்காரு என்று சொல்லி என்ன செய்கிறாரே. ஆனா பார்வதியை நம்ம சிரிக்க வைக்கணும். அதனால என்ன சொன்னா பார்வதி சிரிப்பா என்று சொல்லி ஆண்டவனை பத்தி நம்ம 4 வார்த்தை யாருக்கும் கேட்கணும், கேரியா பேசணும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? ஆண்டவனை பத்தி எம்பெருமான் கோபால கண்ணபிரான் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்போன்னு என்ன சொல்லிக்கிறார்? அந்த ஆண்டி எங்க போனாரமா போனாரமா நீங்க கூட்டாளி என்றும் இளவன் என்றும் சொல்லலாமா? அது மட்டும் இல்லையா, இளவன் என்றும் கூத்தாடி என்றும் தெரிந்துதானே திருமணம் செய்து வைப்பீங்க. இப்படி திருமணம் செய்து கொடுத்து விட்டு பின்னாலே போய் பேசலாமா? அப்போ கண்ணன் கேட்டானா, என்னதான் இருந்தாலும் கட்டிய கணவன் தான் பெருசுங்கிற மாதிரி நீ பேசு. என்னதான் இருந்தாலும் என்ன செய்ய, அப்பா வீடு வேணுமா, வளர்ந்த வீடா புகுந்த வீடாங்கிற மாதிரி தான். எதனால அங்கேயும் பேச முடியாது, இங்கேயும் பேச முடியாது, நடுவுல கதைக்கு போய் தான் நிக்கணும். கேட்காதா? அது சரிதான். அப்பொழுது ஏ அண்ணா கோபால கண்ணா, அத்தான் பகவான் எங்க இருந்தாலும் நீங்கதான் அழைத்து வர வேண்டும். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அத்தான் பகவானை பார்க்கணும். இந்த சொர்வத்தோட போகக்கூடாது, அதற்குன்னு ஒரு சொர்வத்தை எடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் கோபால கண்ணவிரான் என்ன செய்கிறார்? ஆயர் போலவே வடிவம் கொண்டு வந்தார். ஆளுமைக்கும் ஆயவர் போலவும் மாடுமைக்கும் யாதவரை போலவே வடிவம் கொண்டு எம்பெருமான் கோபால கண்ணபிரான் அத்துவான கானகத்திலே ஆண்டவன் பகவானை தேடி வருகிறார். ஆண்டவன் பகவானை தேடி வரக்கூடிய நேரத்திலே, அதாவது ஆண்டவன் பகவான் தேடணும், ஆடு மாடல் எல்லாம் பத்தி கொண்டே வராரு. அப்படி இருக்கும்போது எம்பெருமான் கோபால கண்ணபிரான் 6 வனம் கடந்து 7வது வனத்துக்குள்ளே என்ன செய்கிறார்? அத்தானாகிய பகவானை
தேடி பார்க்கிறார். ஆனாலும் அத்தான் பகவானை எங்கேயும் காணல. அப்படி காணாத பகவான் என்ன செய்கிறார்? எம்பெருமான் கோபால கண்ணபிரான் சங்கீதங்களை எடுத்து வாசிக்கிறார். அப்படி சங்கீதங்கள் வாசிக்க அதாவது ஆண்டவன் இருக்கிறாரே அருளிமூடு தன்னை மறந்து கண்ணன் இசைக்கு ஏற்ப மயங்கி ஆடுகிறது. கண்ணன் இசைக்கு ஏற்ப ஆடணும்னா யாரால முடியும்? ஆண்டவன் சிவபெருமானால தான் முடியும். அப்போ பார்த்தார் 1000 அருளிமுட்டிலே ஒரு அருளிமுட்டை. பார்த்த போது என்ன செய்கிறார்? நினைக்கிறார் ஆண்டவன் பகவான் இங்க இருப்பாரோ? ஏன்னா 6 வனத்துல தேடி பார்த்தா ஆண்டவன் பகவானை எங்கேயும் காணல. 7வது வனத்துக்குள்ள பார்த்தாரு. சங்கீதங்களை வாசிக்க கண்ணனுடைய இசைக்கு ஏற்ப சுரி தவறாமல் ஆடுது. அது எப்படி ஆடுது? அசையிலே ஆடு தித்தி மிதி திமிதி மியன சிவனும் ஆடவே ஒருவேளை கல்லறைக்கெல்லாம் வந்து நம்மள முறை சொல்லி கூப்பிடுதாங்க என்று சொல்லி ஆண்டவன் பகவான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அத்தான் என்று சொல்லாத ஆண்டவன் பகவானுக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? அதாவது ஆண்டவன் பகவானுடைய லீலைகள் நமக்கு தான் தெரியும். அவருடைய லீலையெல்லாம் சொல்லணும். அவர் கொண்ட உடைக்கணும், கூடையில் அல்லணும் என்று சொல்லி ஆண்டவனாகிய சிவபெருமானை பார்த்து எம்பெருமான் கண்ணபிரான் 4 வார்த்தை நறுக்கு
பாப்போங்க என்று சொல்லி என்ன சொல்லுகிறாரே அதாவது ஆண்டவன் பகவான் யார் பண்ணலாம் யாரு பண்ணலாம் மைத்துனமும் கேலி கிண்டலுமாக செய்ய வேண்டும் என்று என்ன சொல்லுகிறாரே ஆனால் பொட்டுக்கு நீர் மண் சுமந்தது மானம் இல்லையோ அரக்கன் வந்தானேயானால் நாம வரம் கொடுத்ததுதான் அவனுக்கு தெரியும். நாமல் செய்த லீலைகள் அவனுக்கு தெரியாது. ஒருவேளை வந்திருப்பது அட்டாளா இருக்குமோ என்று அருளி மூட்டை விட்டு வெளியே வந்து என்ன சொல்லுகிறார்? ஏ மச்சான், என்னதான் இருந்தாலும் என்ன பத்தி இப்படி பேசலாமா? பேசலாமா? உங்க தங்கச்சி எனக்கு கெட்டி கொடுத்துருக்கீங்களா? இப்படி பேசலாமா? அது மட்டும் இல்ல, நான் மட்டுமா எம்ம குழப்ப காட்டியும் உம்ம குழப்ப சொல்ல போனா இதை விட மோசம். சொல்லட்டுமான்னு கேட்டேன். ஆயர்வாடி சொல்லட்டுமா என்று சொல்லி என்ன செய்கிறாரே. ஆனா ஆயர்வாடியில் போய் பிறந்ததும் இல்லையோ அப்பொழுதுதான் ஆண்டவர் சிவபெருமான் சொன்னார், ஐயா அரக்கனை வத முடிக்கணுமானா அவனுக்கு ஆனாலையும் ஆயுதத்தாலையும் சாவு கிடையாது. பிரம்மன் மீது இருப்பதாலே பெண்ணிடம் கொண்டுதான் அழிக்க வேண்டும் என்று சொல்ல, அப்பொழுது என்ன செய்கிறார்? ஆடு மாடை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று ஆண்டவராகிய சிவபெருமான் சொல்ல
நீங்களா பார்க்க போறீங்க உங்க பார்த்தாலே என் ஆடு மாடெல்லாம் பயந்து அங்க ஓடி பாப்பா பார்க்கல வராது. அதாவது உங்க பார்த்தா எப்படி இருக்கு கழுத்துல வேற பாம்பு தோணுது பாத சடக்குள்ள பெண்ணை வச்சிருக்காரு யானை தோலை போத்திருக்காரு புலி தோலை அணிஞ்சிருக்காரு வருமா வராது அதனால ஆடு மாடெல்லாம் நீங்க பத்தி மேய்க்கணுமேயானா என்னை போல நீங்க சொல்லுவீங்க கண்ணன் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவாரு அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆண்டவன் பகவான் என்ன சொன்னாரு ஆடு மாடு மேய்த்து பயிர் வளர்த்தவரும் சொன்னாரு அதனால இவருக்கு நம்ம கொஞ்ச நேரம் இவரை வச்சு பார்த்தே ஆகணும் என்று சொல்லி ஆண்டவனாகி சிவபெருமான் இடமதிலே சொல்ல அப்பொழுது ஆண்டவனாகி சிவபெருமானும் எம்பெருமான் எப்படி வடிவம் கொண்டாரோ அதே போலவே ஆடு மேய்க்கும் ஆணையவர் போலவே வடிவம் கொண்டார் மாடு மேய்க்கும் யாதவர் போல் வடிவம் கொண்டு என்ன செய்கிறார் எம்பெருமான் கோபால கண்ணபிரான் ஆடு மாடுகளை எல்லாம் ஆண்டவனாகிய சிவபெருமான் இடமதிலே ஒப்படைத்து விட்டு எம்பெருமான் கோபால கண்ணபிரான் அத்துவான கானகத்துல வாரபோது நினைக்காரு என்ன நினைக்காரு அதாவது அப்பொழுது என்ன செய்கிறார் அதற்கு அழைக்கணும்னா பெண்களிடம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எம்பெருமான் கோபால கண்ணபிரான் வருகிறாரே ஆனால் எடுத்தாரே ஒரு கோடி சூரியனை ஒரு வீட்டுல போட்டு அடைச்சோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கிறார். சூரியனுக்கு ஆனாலும் சுற்றி வர கருப்பு உண்டு, சந்திரனுக்கு ஆனாலும் கச்சை
கொஞ்சம் கருப்பு இருக்கும் இருக்குமா கொஞ்சமா தேவி இருக்கும் கொஞ்சம் கூட கருப்பு இருக்கும் சரஸ்வதிக்கு ஆனாலும் சைடு பக்கம் தேவல் உண்டு ஆனா எம்பெருமாள் மோகினிக்கு தலை ரோமம் கருப்பொழியும் சற்று வேறு கருப்பு கிடையாது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கக்கூடிய போது எம்பெருமானான மோகினியால் என்ன செய்கிறார் அரக்கனை தேடி வரக்கூடிய வேளையில தங்கத்தினால் தன்னைத்தானே அலங்கரித்தாள் அப்படி அலங்கரித்த வேளையில அலங்கரித்தால் மட்டும் போதுமா பார்க்க அழகுனா அழகு அப்பேற்பட்ட அழகா இருக்கா அதாவது சித்துடுக்கு கலைந்தது போல் சேலை கட்டும் இடையிலும் அழகு சொல்ல முடியாத அழகுல இருக்கா அது மட்டும் இல்ல தங்கத்தினால் தன்னைத்தானே அலங்கரித்துக் கொண்டு அத்துவான கானகத்திலே மோகினி பெண்ணானவள் வரக்கூடிய வேலையில எப்படி இருக்கலாம் பார்க்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ண அப்பொழுது எம்பெருமாள் மோகினியானவர் அரக்கனை தேடணும் அரக்கனை வதம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார் அரக்கனை வதம் முடிப்பதற்காகவே மோகினி போல அவதாரம் கொண்டு அத்துவான கானகத்திலே வருகிறார் அத்துவான கானகத்திலே வரபோது அதாவது அரக்கனை தேடி பார்க்க அரக்கனை எங்கேயும் காணல அந்த அரக்கனானவன் ஆண்டவன் பகவான ஓட ஓட விரட்டி வந்து அழுப்புனால என்ன செய்கிறான் ஒரு கம்பி போட்ட துண்டு விரித்து ஒரு ஆலமரம் அடியில படுத்து அந்த நேரத்துல அன்னைக்கு எங்க கம்பி போட்ட துண்டு கிடைச்சிச்சு கம்பி போட்ட துண்டுன்னா என்னது ஐயா அதாவது மரத்தில் இருக்கக்கூடிய கொப்பானது கிளையானது எப்படி இருக்கும் கம்பி போல இருக்கு அதுல அவன் படுத்து உறங்குகிறானா ஆமா அப்படி இருக்கும்போது பார்க்க அழகுடைய பெண்ணாக இருக்கும் போது எம்பெருமாள் மோகினியை வர்ணிக்க வார்த்தையே கிடையாது அவையே ஒரு அழகு அழகோடு இருக்கிற மோகினியானவர் என்ன செய்கிறாரே வரக்கூடிய வேலையில எப்படி அழகோடு இருக்கிறாரே ஆனா தங்கத்தினால் செய்த பணி காவலமா முத்து மாலை கண்ணனமா பொன்களையிட மாண்டினா மோதிரந்த விரலில் போட்டி மோதிரந்த விரலில் போட்டி நீதினா சடங்கை கொலுசுகளும் சல்லு சல்லுன்னு சத்தம் கேக்கு. அது மட்டும் இல்ல மஞ்சமனை வாடை தட்டி வல்லரக்கனும் மயங்குதான் தயங்குதான். தயங்கிய வல்லரக்கனும் எழுந்தரித்து பார்த்தான். எழுந்தரித்து பார்த்து என்ன சொல்கிறான்? அதாவது வல்லரக்கனை பார்த்து வல்லரக்கனவனும் மோகனிய பார்த்தான். ஏ அப்பா அழகுனா அழகு, கொள்ளே அழகு, இவளுடைய அழகை போல உலகத்தில் பார்த்ததில்லையே, அழகை போல மூலையில் பார்த்ததில்லை. ஏ
நீ யாரம்மா? யாரம்மா நீ? எங்கிருந்து இங்க வந்த? எந்த ஊரு, எந்த தேசம் என்று வல்லரக்கானவன் கேட்க, அப்பொழுது மோகினியானவன் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரே? ஆனா என்ன சொல்கிறார்? காபி குடுக்க பிள்ளைக்கு. காபி குடிக்க மாட்டாங்க. காபி குடிக்க மாட்டா. குடிப்பலாச்சா? கொஞ்சம் குடுங்க. அப்பொழுது வல்லரக்க ராசுதனோ குடிச்சிட்டு படிச்சா போதும். காபியை குடிச்சிட்டு படி. தொண்டை வலிக்காத பிள்ளைக்கு குடிக்க மாட்டான். நம்ம குடிக்க மாட்டோம்னா அதோட விட்டுக்கணும். கை சிரிக்குமோ ஒருவேளை
காஞ்சினாமலைக்கும் மலையரசனுக்கும் அக்கா தங்கை 8 பேர் அளவுடனே பிறந்திருந்தோம். என்னுடன் பிறந்த 7 பேரையும் எங்க அப்பா செல்வ செழிப்பா கெட்டி கொடுத்தாரு. எல்லோரும் சந்தோஷமா ஆண்டு வரும் நாளையில எனக்கும் கல்யாணம் முடித்து வைக்க வேண்டும் என்று எங்க அப்பா ஆசைப்பட்டு 56 தேச அரசர்களையும் வரவழைத்து மாப்பிளையை பிடித்திருந்தா இந்த மாலையை சுழட்டி வீசுவியோ அந்த மாப்பிள்ளை உனக்கு திருமணம் செய்து தரேன் என்று சொல்ல, அப்படி இருக்கும் போது ஆட்டும் என்று சம்மதித்து நானும் மாலையை கையிலே வாங்கி கொண்டு மாலையை சுழட்டி வீசும் போது அந்த இடத்துல அழைப்பே இல்லாம ஒரு மனுஷன் வந்திருந்தாரு. யாரு? அதான் மதுரை வாழும் சொக்கரு. அந்த உள்ள மனுஷரும் அழைப்பே இல்லாம வந்து இருக்காரு. நான் போட்ட மாலையானது சொக்கர் கழுத்துல சொகுசா போய் விழுந்தது. அந்த மாலையிட்ட மன்னனுக்கு எனக்கு என்ன செய்கிறார்? மாலையிட்டு கொடுத்தா. ஏன் அப்படி மாலையிட்டு கொடுத்தா? யாருக்குனே அவருக்கு முதல்ல இருக்காளே மதுரை வாழும் மீனாட்சி எங்க அக்கா, அவளுக்கு திருமணம் முடித்து வைத்திருக்கு. ஆனாலும் 2வது என் மேல ஒரு ஆசை. அதனால மீண்டும் என்னிடத்தில் வந்தா நானும் வேண்டிய சீராட்டை எல்லாம் வாங்கி கொண்டு நானும் அப்படியே செல்லக்கூடிய வேலையில மதுரையில போய் சொகுசா போய் இறங்கி நின்னோம். எங்க அப்பா எனக்கு சீதாமா என்ன சொன்னாங்க? ஆணையில 1 கோடி, குதிரையில 1 கோடி, எனக்கு கோடி கோடியாக கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது அங்கே போய் நான் இறங்கினதுதான் வேலை. என்ன நடக்குது? அதாவது அங்க இருந்து போச்சு வேகமா ஒடியாங்க. யாரையாது? அதான் மதுரை வாழும் மீனாட்சி. ஆள் எப்படி இருக்கா? ஆளு பச்சை, அதாவது ஆளும் பச்சை, அணிந்திருக்கக்கூடிய சேலையும் பச்சை, அவ கையில இருக்க வலது கையில அந்த கிளியும் பச்சை. அந்த அவ வந்து என்னிடத்துல என்ன கேட்டா? ஓடமா ஓடி வந்து என்ன கேட்டாலே. ஆனா யாரு? என்னதான் இருந்தாலும் தன் கணவனுக்கு சக்காலத்தின்னு ஒருத்தி வந்தாங்க எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். போராட்டம் போற வரைக்கும் போராட்டம். அப்படி இருக்கும்போது எப்பெருமான் மோகினியால் வல்லரசு இடமத்திலே சொல்கிறார், நான் போன நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் சண்டைதான் என்று சொல்லி எப்பெருமான் மோகினியால் என்ன சொல்கிறாளையானா என் முடிய முடிக்க அப்படி சொல்லும் போது மோகினி அண்ணா அண்ணான்னு சொல்றது
எப்படி இருக்கா வல்லரக்கனுக்கு? ஏ அம்மா மோகினி, அழகு கொஞ்சம் அந்த வாயால என்ன அண்ணேன்னு சொல்லலாமா? கஷ்டமா இருக்கா? அப்ப எப்படி சொல்லணும்? அத்தான்னு சொல்லணுமா? அத்தானே வேண்டாம், நான் வீட்டுக்கு போக போறேன், அத்தான்னு சொல்லணுமா என்று மோகினியானவள் வல்லரக்கன் மோகினி இடத்திலே சொல்கிறான். சொல்கிறானே அண்ணன் என்று சொல்றான், அத்தன் என்று சொல்லிடமா. அப்ப நினைத்தாள் மோகினி, அரக்கனுக்கு விதி நெருங்கிவிட்டது, அதனால செய்வான். அதான் சொல்லுவாங்க, ஆழகால விஷத்தையும் நம்பலாம், அந்த நாளோட வேலையரும் நம்பலாம், கல்லரோட சேர்ந்த வேடுவரையும் நம்பலாம், காலநாத விடும் தூதனையும் நம்பலாம், கொல்லுமேனி குடியவும் நம்பலாம், கோலமாமலையானையும் நம்பலாம், கல்லரோடு சேர்ந்த வேடுவரையும் நம்பலாம். ஆனா நம்ப கூடாது. அதாவது எதனால இப்படி சொல்லுறேன்னா, சேனைக்கு மாதையை நம்பினால் தப்பா போறாங்க, திட்டு திகண்டு தடுமாறி தெருவோடு கையுமாற்றாது. அதனாலே ஆவதும் பின்னாலே அழுவதும் பின்னாலே சொல்லியிருக்காங்க என்று சொல்லி என்ன செய்கிறார்? மோகினி சொல்றதும் கேட்கல. ஏன்னா என்னை கண்டான், பேரறிவையும் இழந்தான் வல்லரக்கன். அப்பொழுது வல்லரக்கன் இடமதிலே சொல்கிறார், ஏ அண்ணா, ஏற்கனவே உனக்கு பவளக்கனில் ஒருத்தி இருக்கா, ஏற்கனவே சக்காலத்தி போராட்டம் நான் பிறந்த வீட்டு போறேன், இப்போ மறுபடியும் சக்காலத்தி போராட்டத்துக்கு வரணுமா என்று சொல்லி, அப்படியே நான் உனக்கு மனம் முடித்து வர வேண்டுமானால் எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்ய வேண்டுமே அண்ணா. அது மட்டும் இல்ல, நீ எங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிய, நானும் வந்தேன்னு வச்சுக்கோ, அவளுக்கு நீ சும்மா விடுவாளா? ஏ அம்மா, அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, நீ வாரேன்னு சொல்லு. ஆமா, ஏ அண்ணா, நான் வாரேன்னு சொல்லி அவளை வெளியே தருதுன்னு சொல்லிட்டிய, நாளை ஒரு காலத்துல எரிய போல இன்னொருத்தி வந்தானா என்ன செய்வேன்? எனியும் அப்படித்தானே பண்ணுவ என்று சொன்ன போது, ஏ அண்ணா, இன்னும் 5 விரல்களுக்கும் அக்னி வரத்தை வாங்கியிருக்க, அதனாலே உன் கையால எண்ணி தொட்டான நான் வாங்கிடுவேனே, அதனால இந்த சத்தியத்தை நீ கழிக்க என்று சொல்லி, அதாவது மோகினி பெண்ணானவள் சொல்லும் போது இந்த சண்டான வல்லரக்கன் நினைத்தானா, அவளை தொட்டு அவள் அழுந்துவான்னு சொல்லுவார, நாமளை தொட்ட நாம அழுகணும் நினைச்சானா? நினைக்காத வல்லரக்கன், ஏ அண்ணா, ஆற்றங்கரையில் சென்று 3 முங்கு போடணும், 3 முங்கு போட்டு உன் முழு திணை எடுத்து உன் தினத்தை உன் தொண்டையில தொட்டா போதும், பெண்ணிருப்பேன் என்று சொல்ல, அப்படி சொன்னதுதான் வல்லரக்கன் என்ன நினைக்கான்? இனிமேலும் கொஞ்ச நேரம் கூட தாமதிக்கலாம். அதாவது
இந்த வல்லரைக்கு என்ன சொல்லணும்? ஏ அம்மா, இந்த சொல்லத்தை நீ சுத்தி வளைத்து கொண்டு வந்தியா? இத முளையிலே சொல்லிருந்தனா சத்தியமல்ல எனக்கு சக்கரை பொங்கல் மாதிரி பொய்யெல்லாம் புரியோதர நான் பண்ணிருப்பேனே. அதனால தானே மோகலை வச்சீங்க. அப்ப நான் மோகினியானவரை பார்த்து பெண்ணை கண்டான். வேறு கொண்ட வல்லரைக்கு பெண்ணை என்றுதான் எண்ணினானே தவிர பெருமாளாக எண்ணல. மங்கை என்று எண்ணினான், மாய கண்ணனாக எண்ணல. கோமதியா எண்ணினா கோபால கண்ணனாக எண்ணவில்லை. அப்படி எண்ணாத வல்லரைக்கு மோகி பெண்ணானவரை மாலை மனம் முடிக்க வேண்டும் என்று ஆசைக்கு ஓடோடி வந்து என்ன செய்கிறானே. ஆனா முங்கு
சிவராம்